ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, பார்த்துதான் வந்திருப்பீங்க. வந்துட்டு ஐஸ் பிரியாணி, அதாவது பழைய சோறு, இதெல்லாம் என்னடா வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் இதில் வந்துட்டு அவ்வளோ நல்லது இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து சாப்பிட்டே ஆகணும். நம்ம வந்துட்டு வெயில் டைம்லலாம் நம்மளுக்கு குளிர்ச்சி அதிகமாக இருக்கு, அது இல்லாமல் வந்து குட் பாக்டீரியாலாம் இருக்கும், நம்மளுக்கு வந்து டைஜஷன் நல்லா ஆகும். இது மாதிரி இதில் நிறைய ஏகப்பட்ட நல்லது இருக்கு. அது இல்லாமல் நம்ம ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் எனக்கு ஒரு பின்னாடி பேக் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, நேற்று நான் வந்து சாப்பாடு சமைச்சு வச்சு, அதாவது ரைஸ் குக்கர்ல வந்து ரைஸை மட்டும் போட்டுட்டு நான் பாட்டு மறந்துட்டு வெளில போய் வெளில சுத்தினப்போ, ஸோ அதனால இது மிஞ்சிருச்சு. ஸோ அதனால இது வந்து பழைய சோறு ஆக்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சிட்டேன். பட் ஏன் இதை நம்ம ஒரு வீடியோவா பண்ணக்கூடாது, நம்ம வந்து டிஃப்ரெண்டா சைடிஷ் பண்ணிட்டு அதுல வந்து வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சைடிஷ் இருக்குதெல்லாம் நான் தான் பண்ணேன். அதுவே எனக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு காலையில ஆரம்பிச்சது இப்போ மணி 4:30 ஆயிடுச்சு, இப்போ முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயம் மசாலா வறுவல், அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து சன்னா பூனில வந்துட்டு தொக்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் இது வந்துட்டு தேங்காய் துவையல் வந்து, இது வந்து பிரான் பிக்கிள், இது வந்து சிக்கன் பிக்கிள். ஆக்சுவலா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எங்க அம்மா அணைச்சு விட்டாங்க செஞ்சு சாப்பிட்றதுக்காண்டி. ஆக்சுவலா வந்துட்டு ரைஸ் குக்கர்ல ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் போட்டு பரட்டி தின்றுவேன். நேத்தே நான் அப்படி பண்ணி சாப்பிட்றதுக்காண்டி தான் பண்ணேன். ஓகே, இதுக்கு சைடிஷா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா நெத்திலி கருவாடு வந்துட்டு வறுவல், இது வந்துட்டு மாங்காய் வறுவல். இது எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. இது வந்து ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி ஒன்று பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, இது ஒன்று பண்ணிக்கும்னு சொல்லி ஆட் ஆனா அவங்க சொன்னதுனால இதை நாங்கள் செஞ்சோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு கோவக்காய் வறுவல், இதுவும் வறுவல் தான். அப்புறம் வந்து இது மோர் மிளகா வறுத்து வச்சிருக்கோம். அப்புறம் வந்து வடகம், இதெல்லாம் கூட ஈஸி தான். ஸோ இவ்வளோ இது நீங்க இப்படி பண்ணி வச்சுட்டு ஒரு பழைய சோறு சாப்பிட்றப்போ வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். சின்ன சின்ன பசங்களுக்கு சாப்பிடுவாங்க. இது யாருமே இப்போ அவ்வளோவா சாப்பிட்றாங்களா இல்லைன்றது தெரியல. நானே வந்து நான் பண்ண மிஸ்டேக்குக்காக தான் இது பண்ணி வச்சேன். ஸோ அதுல வந்துட்டு இவ்வளோ இது பண்ணி சாப்பிட்டா வந்து நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காண்டி பண்ணேன். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் டிசைன் காண்டி வச்சிருக்கேன். இது நான் சாப்பிடவே மாட்டேன். இது கூட இடையில கட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுல வந்து பழைய சாதம் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி இருக்கு. அங்க சாப்பிடலாம். எனக்கு நாக்கு ஊறுது இதே பாக்குறப்பே, எதுக்குன்னு தெரியல. சாப்பிடலாம். அது வந்து இந்த தொக்கு மேலதான் இப்ப கண்ணா இருக்கு. ஸோ இதோட கிரெடிட்ஸும் என் அம்மாவுக்கு தான் போய் சேரும். இதுவுமே அவங்க தான் சொன்னதை வச்சு அப்படியே செஞ்சேன். வேற லெவல்ல இருக்கு. வெயில் டைம்ல நல்லா குளிச்சேன். எனக்கெல்லாம் வந்து சூட்டு கட்டி அடிக்கடி வந்துடும். இந்த மாதிரிலாம் அடிக்கடி சாப்பிட்டா தான் ஆகும், இல்லைன்னா சர்வே பண்ணிட முடியாது இந்த வெயில் காலத்துல. இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பயங்கரமா வெயில் அடிக்குது. இப்போ மதியானம் குளிக்கிறதுக்கு இந்த டப்புல தண்ணி ஆன் பண்ணி விட்டோம்னா அதுவே சுடு தண்ணி மாதிரி இருக்கு. இப்போ சொல்ல மறந்தேன், இப்போ நான் வந்து நெத்திலி கருவாடு உள்ள வச்சிருக்கேன். அது சொல்லவே வேணாம், அதுலேயே அதில் டேஸ்ட் இருக்கும், உப்பு அதெல்லாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நானே வந்து ஏதாச்சும் பண்ணலாமே சொல்லிட்டு பண்ணேன். இதோட எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, ஸோ அது மாதிரி இதோட இது சாப்பிட்றப்ப ரைட்டா ஏதோ பஜ்ஜி மாதிரி இருக்கு. ரைட்டா தேங்காய் தப்பா அருமையாக இருக்கு கைஸ். இப்போ என்ன ட்ரை பண்ணுறதே தெரியல. ஏன்னா அவ்வளோ இருக்குல்ல, ஒரு கோவக்காய் சாப்பிட போகிறேன். இது நல்லா இருக்கு. பட் ஆனால் இதே மாதிரி எங்கள் மம்மி செஞ்சு கொடுப்பாங்க, அது இன்னுமே நல்லா இருக்கும். பட் நான் ஓகேவா பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
இதோட வந்து பழைய மீன் குழம்பு இல்லை பழைய குழம்பு ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் வீட்டில். நான் வந்து பழைய சோறு எவ்வளோ வாட்டி சாப்பிட்ருக்கேன்னு சொன்னால் கைவிட்டு எண்ணெயே சொல்லிடலாம், அவ்வளோ சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இப்போ ஏதோ வீடியோ காண்டி சாப்பிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் இவ்வளோ இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நானே நிறைய சாப்பிடுவேன். சாப்பிடாத நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 நீங்கள் பண்ணி சாப்பிட்டாலே வேற லெவலில் இருக்கும். சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு நிறைய பேர் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நான் சொன்னேன் அந்த பழைய மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் வேற லெவலில் இருக்கும். எனக்கு மீன் குழம்பே 2வது நாள் தான் டேஸ்ட் அதிகம். அது இந்த பழைய இதோட சாப்பிட்ற இன்னுமே வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மீன் குழம்பு இல்லாத குறைக்கு தான் வந்து இந்த பிரான் பிக்கிள் இருக்கு. சாப்பிடுறது இதுதான் கொஞ்சம் இம்பாக்டா இருக்கு வாய்க்கு. இதை போய் கரெக்டா பிளெண்ட் பண்ணி விடுது. இது கொஞ்சம் உரப்பா ஒரு மாதிரி புளிப்பா அடிக்குது. இந்த இதை வந்து கரெக்டா பிளெண்ட் பண்ணி விடுது தான். கொஞ்சம் மாங்காய் இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு சிக்கன் பிக்கிள் சாப்பிடலாம். அது இதோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஊறுகாவோடய வேற லெவல் தான். ஆக்சுவலாக எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணவே இல்லை, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தான் தோணுது. வேற லெவல். அப்படியே ப்ரான் பிக்கிள் இருக்கு. வேற லெவல் கைஸ். இதெல்லாம் மஸ்ட் ட்ரை. வேற லெவலில் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பட் கொஞ்சம் வேலை தான். நம்ம புதுசாக பண்ணனால இது வீட்டிலலாம் வந்து டக்கு நம்ம இதெல்லாம் சஜஷன் பண்ணிடுவாங்க. நான் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் இழுத்துச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தனியாக இருந்தீங்கன்னா. அப்படி இல்லை வீட்டிலனா கண்டிப்பாக செஞ்சு கேட்டு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவலில் இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வந்து டிஃப்ரெண்டான வீடியோ வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.